ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வருடத்தின் கடைசி நாளாகிய இன்று நமக்கு தந்திருக்கின்ற வாக்குத்தத்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியை பகிரும் போது நான் எனது ஆவிக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அனுபவிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு நிமிடம் கடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்ப்போமானால், இந்த வருடத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள், கடந்து வந்த தடைகள், எவ்வளவு நினைவுகள் நமது சிந்தனைக்குள் வந்து மேலும் மேலும் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க தூண்டுகிறது. தேவ பிள்ளைகளே, குறிப்பாக இந்த தேவ செய்தியை JPH ட்ரஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்று வரை நமது தாயும் தகப்பனுமாகிய ஆண்டவர் எத்தனை தடைகள் மத்தியில் உங்களை கைபிடித்து உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. இந்த வருடத்தில் எத்தனை முறை நீங்கள் இதை கடந்து விடுவேனா, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க போகிறோம், இன்னும் டிசம்பர் மாதம் முடிய எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று எத்தனை முறை நினைத்திருக்கீங்க? கண்டிப்பாக நினைத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. அது எத்தனை முறையாக இருந்தாலும் அத்தனை முறையிலும் தேவன் உங்களோடு இருந்திருக்கிறார் என்பதே 100க்கு 100 உண்மை. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளை, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களையும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களையும் ஒப்பிட்டு பார்த்தார். பல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில், உங்க வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம். கண்டிப்பாக அதில் சிலது நன்மையாக தோன்றும், சிலது உங்களுக்கு தீமையாக தோன்றலாம். நன்மையானவைகளுக்கு மாத்திரமல்ல, தீமையாக நமக்கு தெரிகின்ற காரியங்களுக்கும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, தேவப்பிள்ளை, இந்த வருடம் நமக்கு தீமையாக தோன்றிய காரியங்கள் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தந்து அடுத்த வருடத்தில் தேவ சித்தத்தின்படி 2 மடங்கான ஆசீர்வாதமாக மாற போவதை என்ன செய்து உங்கள் கண்கள் உங்கள் கண்கள் காணப்போகிறது. தேவப்பிள்ளைகளே, உங்களது வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் விதமாக பார்க்கிறவர் அல்ல நமது தேவன். உங்களுக்கு தர வேண்டியதை எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியான, ஸ்ட்ராங்காக நிலைத்திருக்கும்படியாக, ஆசீர்வாதமாக நீங்கள் சரியாக அதை கையாளும்படியாக உங்களையும் பக்குவப்படுத்தி தருகிறவராய் இருக்கிறார் நம் தேவன். தேவப்பிள்ளையே, ஆசீர்வாதமான 2024ஆம் வருடத்தை நீங்கள் காண உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களை கரம் பிடித்து தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். மகனே, மகளே, நீ எனக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கிறாயா? உன் இருதயத்தில் எனக்கு இடம் தருவாயா என்று உங்களுடன் இந்த தேவ வார்த்தைகளின் மூலமாக கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளை, சாலை விபத்துக்கள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில், பலவிதமான கொடிய நோய்கள் பரவி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களை தனது ஆணி பாய்ந்த உள்ளங்கையில் அல்லவோ மறைத்து, இப்படி உள்ளங்கையில் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் மறைத்து வந்தார்ல. தேவாதி தேவனுக்கு அதுக்கு நன்றி செலுத்துமா இல்லையா? 100க்கு நன்றி செலுத்துங்க தேவ பிள்ளைகளே. இந்த வருடம் முழுவதும் உமது சட்டை நிழலில் மறைத்திரே என்னை நன்றி செலுத்தும் தகப்பனே என்று முழு மனதாக வாய்விட்டு தேவனுக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தாயுமானவரே என்று, நன்றி ராஜா என்று மனதார நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அதுபோல இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட ஆண்டவர் உதவி செஞ்சார்ல, எத்தனையோ பேருக்கு அந்த சாக்கியம் கிடைக்கல, அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லணுமா இல்லையா? ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்ற நேரத்தில் உதவிய மனிதனாய் நீர் வந்திரே தகப்பனே. மருத்துவராய் செவிலியராய் நீர் அல்லவோ உதவி செய்தீர் ஆண்டவரே. குழம்பி போன நேரத்தில் ஆலோசனை தந்தது மனிதன் அல்ல ஆண்டவரே, அந்த மனிதனை அனுப்பியவர், எனக்கு உதவி செய்தவர் நீர் என்பதை இப்பொழுது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்று மட்டுமல்ல ஆண்டவரே, அடுத்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி, ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி 2024ஆம் ஆண்டின் வருடத்தின் புதிய வாக்குத்தத்த செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நாளைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.